தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவதை கண்டித்து நாடாளுமன்ற முகப்பில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி எம்பிக்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். தமிழ்நாட்டு மீனவர்கள் தொடர்ச்சியாக மீன்பிடிக்க செல்லும் பொழுது இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்படுவதும் ஆங்காங்கே அவர்கள் விரட்டியடிக்கப்படுவதும் என்பது தொடர்கதையாகி வரக்கூடிய சூழல்ல இதனை கண்டிக்கும் வகையிலும் அதே நேரத்தில் இந்த சூழல் தொடர்பான கவனத்தை மத்திய அரசுக்கு கொண்டு செல்லும் விதமாகவும் திமுக சார்பில் நாடாளுமன்ற மற்றும் மாநில உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துடைய முகப்புல நின்று போராட்டம் நடத்துவார்கள் என்ற அறிவிப்பு நேற்று முன்தினம் திமுகவால் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த சூழலில் தற்பொழுது இன்றைய தினம் திமுகவுடைய எம்பிகள், நாடாளுமன்றம் மற்றும் மாநிலவை உறுப்பினருடைய திமுக எம்பிகள், அதே போன்று திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய கட்சியினுடைய எம்பிகள் தற்பொழுது நாடாளுமன்றத்துடைய முகப்பில் நின்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். ஜஸ்டிஸ் ஃபார் தமிழ் பிஷர்மேன் என்ற பதாகைகளும் பிரிங் பேக் ஆஃப் பிஷர்மேன் என்று கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய மீனவர்களை மீட்டு வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலியுறுத்தும் வகையிலான பதாகைகளை கையில் ஏந்தி திமுக மற்றும் திமுக கூட்டணி எம்பிகள் இன்றைய தினம் நாடாளுமன்ற முகப்பில் நின்று போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அண்மை காலமாக, குறிப்பாக கடந்த 10 நாட்களாக தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவதும், விரட்டியடிக்கப்படுவதும், துப்பாக்கிகளால் சூடு நடத்துவதும் என்ற நிகழ்வுகள் நடந்து வருகின்றன. இதற்காக மத்திய அரசும் இலங்கைக்கு தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கக்கூடிய தகவல்களும் நமக்கு கிடைத்திருக்கின்றன. இந்த சூழலில் தமிழக எம்பிகள் மத்திய அரசுடைய கவனத்தை இந்த விவகாரத்தில் பெறுவதற்காகவும் இந்த விவகாரத்தை இலங்கை அரசு கண்டித்து தமிழக மீனவர்களை காப்பதற்கு மத்திய அரசு கவன ஈர்ப்பு கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையிலும் திமுக போராட்டம் நடத்தும் என்ற அறிவிப்பு கொடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தற்பொழுது பாராளுமன்ற முகப்பில் நின்று திமுக மற்றும் கூட்டணி எம்பிகள் ஈடுபட்டு வராங்க. இதில் திமுகவினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி, அதே போன்று நாடாளுமன்ற மக்களவை தலைவர் TR பாலு, மாநிலவை தலைவர் திருச்சி சிவா, அதே போன்று திமுகவுடைய மூத்த எம்பிக்களாக இருக்கக்கூடிய பலரும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். அதே போன்று திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநில உறுப்பினர் வைகோ, அதே போன்று திருமாவளவன் உள்ளிட்டவர்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்று முகப்பில் நின்று தமிழக மீனவர்களுக்கு நீதி கேட்டும் மத்திய அரசில் இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் தற்பொழுது இந்த ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் அங்கு ஈடுபட்டு வராங்க. அதை நம்ம பார்க்கிறோம்.